ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம மாயாவும் கதிரும் செம்ம டென்ஷனில் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் மாயா அப்படின்னு கதிர் கேட்குறாங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குது. கார்த்திக் பண்ண வீட்டில் இல்லைன்னா தானே திரும்பி வந்துடுவா. அதுக்கப்புறமா புவனேஸ்வரி தான் அசிங்கப்படுவா. அதுக்கு கார்த்திக் விட்டு வரணுமே அப்படின்னு கதி சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஒரு வழி இருக்குது என்கிட்ட அப்படின்னுட்டு நம்ம மாயா என்ன பண்ணுறாங்கன்னா, தேவி மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க நம்ம கார்த்திக்கு. என்ன இவன் இப்போ ஃபோன் பண்ணுறா அப்படின்னுட்டு, சொல்லுங்க தேவி அப்படின்னு கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசுகிறாங்க. கார்த்திக், நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன், அதனால உடனே நான் அவங்கள பார்த்தே ஆகணும். கார்த்திக், இன்னைக்கு மீட் பண்ணலாமா? எனக்கு எப்போ பார்த்தாலும் உங்கள் நினைப்பாகவே இருக்குது அப்படின்னு மாயா வந்து பேசினது உடனே கார்த்திக்கும், ஐயோ என்ன இவ இன்னைக்கு என்ன கூப்பிடுறாளே அப்படின்னுட்டு, எனக்கு உங்கள் நினைப்பாகவே இருந்துட்டு தான் இருக்குது தேவி. பட் இன்னைக்கு வரக்கூடிய சுச்சுவேஷனில் இல்லைனா நம்ம இன்னொரு நாளைக்கு பார்க்கலாமே அப்படின்னு சொன்னதும், இல்லை நான் இன்னைக்கு கடைசியாக ஊருக்கு போயிடுவேன், நான் என் ஃபோட்டோ அனுப்புகிறேன், பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க அப்படின்னுட்டு மாயா ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. ஃபோட்டோ பார்த்த கார்த்தி, வா இப்படி இருக்காளே, டெல்லி பொண்ணு வேறு, சரி இன்னும் டைம் கிடக்கு, நாம் இதுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு கார்த்தி வந்து, சரி நான் வாரேன் அப்படின்னுட்டு ஃபோனை வச்சுட்டு பண்ண வீட்டிலேருந்து கிளம்பிடுறாங்க. இது மாயா கதிர்கிட்ட சொன்னதும், கதிர் கண்டிப்பாக கார்த்திக் வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா கார்த்தி பண்ண வீட்டில் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பக்கம் தானா பண்ண வீட்டில் வந்து ஒரு ரூமும் விடாமல் எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்திக்கு காணும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நேராக மறுபடியும் கோவிலுக்கு கிளம்பிடுறாங்க. தானா கிளம்பினதுக்கு அப்புறமா புவனேஸ்வரி நேராக ஊர் தலைவர்களை கூட்டிட்டு பண்ண வீட்டுக்கு வந்து போய் பாருங்க, அசிங்கமா இருக்கு, இங்கே தான் அடிக்கடி வந்து மீட் பண்ணுவாங்க அப்படின்னதும் பெரியவர்களும் வந்து உள்ள போய் தேடி பார்க்குறாங்க. ஒரு இடத்துல இல்லை. என்னையா இந்தம்மா இப்படி போய் சொல்லிட்டா, நம்மள என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சிட்டாங்க போல, வாங்க அப்படின்னுட்டு அம்மா இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொன்னதும் புவனேஸ்வரியும் அவங்க அண்ணனும் மகாலிங்கம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா தானா கார்த்திக் இல்லை. எங்கே போனாங்க? ஏமா எங்க எல்லாரையும் பார்த்தா வேலை வெட்டி இல்லாத வெட்டி பயல்கள் மாதிரி இருக்கா, ஏமா இப்படி ஒரு அப்பாவி பண்ணும் இல்லை, கெட்ட பழிய போடுறீங்க அப்படின்னதும், இல்லைங்க இங்கே தான் இருந்த மாதிரி தகவல் வந்துச்சு அப்படின்னு புவனேஸ்வரி அண்ணன் சொன்னது, போது நிறுத்துங்க, அன்னைக்கு உங்களுக்கு மரியாதை கிடைக்கலங்கிறதுக்காக இப்போ ரகுராமையா குடும்பத்தை பழி வாங்குறீங்களா? இங்க பாருங்க, கிடைச்ச வாழ்க்கை தாலிக்கு மதிப்பு கொடுத்துதான் அந்த பொண்ணு கண்ணியமா வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்க என்னன்னா அந்த அப்பாவி பொண்ணு மேல போய் பழி போட்டிருக்கீங்க. இன்னொரு வாட்டி இப்படியான வேலைகள் பாத்தீங்க அவ்வளவுதான், மரியாதை போயிடும் அப்படின்னுட்டு தலைவர்கள் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு கிளம்பினதும், எங்க உங்க புள்ள பெருசா ரகுராம் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவேன்னு சொன்னா எங்க போச்சு அப்படின்னு லிங்கம் ஒரு பக்கம் புவனேஸ்வரி அசிங்கப்படுத்துறாங்க. புவனேஸ்வரி செம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கோவிலை தான் காமிக்கிறாங்க. தனாவாரத்தை பார்த்த கதிர்மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளையை வந்து உட்கார வைங்க அப்படின்னு ஐயர் சொன்னதும் பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு மாலையெல்லாம் மாத்திக்க சொல்றாங்க. சோ 2 ஜோடிங்களை மாலையை மாத்திக்கிறாங்க. அப்போ மாயா வந்து ஆரம்பத்துல நம்ம சீனு கூட இருந்த நினைவுகளை நினைச்சு பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் நம்ம தனா வந்து கதிர் வாக்க கொடுத்தாங்க இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் நடந்தா கண்டிப்பா ஒரு மாசத்தால நான் உன்னை விட்டும் வீட்டை விட்டும் போயிடுவேன்னு அதை நினைச்சு தனா ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த பக்கம் நம்ம பத்மா வந்துச்சு, எப்புள்ள பக்கத்துல இருக்கிறத பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு பார்வதி அப்படின்னதும், கவலைப்படாதீங்கக்கா, அதான் தாலியே இல்லைல்ல, இந்த சடங்கு நடந்தா தானே அப்படின்னதும், அதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு பத்மா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவாவும் அண்ணி கண்டிப்பா அண்ணன் வரமாட்டான்னு தான் தோணுது அப்படின்னதும், இல்லை சிவா என் மனசு சொல்லுது கண்டிப்பா அவரு வருவாரு அப்படின்னு ஜானகி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு ஐயர் சொன்னதும் பத்மாவும் இந்த பக்கம் நம்ம பார்வதி வந்து நக்கலா வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க தாலி இல்லையேன்னு. அங்க பார்த்தோம்னா பாக்ஸை வந்து ஓபன் பண்றாங்க ஐயர். அதுல வந்து தாலி இருக்கு. இதை பார்த்து பத்மாவுக்கு பார்வதிக்கு தூக்கி வாரி போட்டுறது, எப்படிடா இந்த தாலி வந்துச்சு அப்படின்னு. அப்போ சரியா அந்த இடத்துக்கு நம்ம மணி வந்து, என்ன பத்மா எப்படி தாலி வந்துச்சுன்னு பாக்குறியா, நான் தான் எடுத்து வச்சேன் அப்படின்னதும் பத்மா வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? ஏய் எனக்கு நல்லா தெரியும்டி, நீ தான் ஒளிச்சு வச்ச, அதை நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம பத்மா வந்து அதிர்ச்சி ஆறாங்க. என்னங்க சொல்றீங்க? இங்க பாரு, ஒன்று மட்டும் சொல்றேன் கேட்டுக்கோ, என் மருமகளை எப்படியாச்சும்
நீ அசிங்கப்படுத்தணும்னு பார்த்தல, இங்க பாருடி, நான் இருக்க மட்டும் கண்டிப்பா இந்த உன்னோட திட்டம்லாம் நடக்காது அப்படின்னதும் நம்ம பத்மா வந்து டென்ஷன் ஆகுறாங்க. சே, உங்களுக்கு கிடைச்ச புருஷனும் அப்படித்தான், எனக்கு கிடைச்ச புருஷனும் அப்படித்தான் அப்படின்னு பார்வதி வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஜானகி வந்து தாலி எடுத்து கொடுத்ததும் நல்லபடியா சடங்குகள் நடந்துட்டு இருக்கு. அப்படின்னு பார்த்து நம்ம ரகுராம் பாராங்க. ரகுராம் பாரத பார்த்து ஜானகி, சிவா எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் பாட்டி ஓடி போய் ரொம்ப நன்றிப்பா, நீ வருவன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னதும், நான் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தாமா, அது என் பொண்ணு மட்டும்தான், என் பொண்ணுக்காகத்தான் வந்தா அப்படின்னு ரகுராம் சொல்றாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து